கோவை மாநகரத்தின் இயற்கை எழில் கொஞ்சும் சின்னவேடம்பட்டி தொழில் வளர்ச்சி பயணத்திலும் தனக்கென ஒரு தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது. இன்று சின்னவேடம்பட்டி என்பது ஒரு தொழிற்பேட்டை மட்டுமல்ல, புதுமை, திறன், தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முனைவு ஆகியவை ஒன்றிணையும் வளர்ச்சியின் அடையாளமாக மாறியுள்ளது. 2020ஆம் ஆண்டு தொழில் முனைவோர்களின் ஒற்றுமை, முன்னேற்றம் மற்றும் சமூக பொறுப்புணர்வை அடிப்படையாக கொண்டு உருவானது சின்னவேடம்பட்டி இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன். 2020 ஜூன் மாதத்தில் கோவிட் காலகட்டத்தில் சிறிய முயற்சியாக 40 உறுப்பினர்களோடு தொடங்கப்பட்டது தான் இந்த சின்னவேடம்பட்டி இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன். பெருசா வேகம் எடுக்க முடியாத இந்த கோவிட் காலகட்டத்தில் கூட தொடர்ந்து நகர்ப்புறங்களின் வளர்ச்சிக்காக பங்களிப்பு கொடுத்திருக்காங்க. 2021 டிசம்பர்ல இருந்து இன்னும் சிறப்பா செயல்பட தொடங்கியிருக்கு. கோவை மாநகராட்சியோட கணபதி மையத்திலிருந்து உடையாம்பாளையம், வெள்ளக்கிணறு, துடியலூர், சரவணம்பட்டி, விலாங்குறிச்சி, அத்திப்பாளையம் மற்றும் சின்னவேடம்பட்டி வரையிலான பகுதிகளை சேர்ந்த தொழில் நிறுவனங்கள் தான் இந்த சங்கத்தோட உறுப்பினர்களா இருக்காங்க. இந்த பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் இயங்கிட்டு வருதுங்க. அதுல 400 நிறுவனங்கள் இந்த சங்கத்தோட வலுவான உறுப்பினர்களா இணைஞ்சிருக்காங்க. பெரும்பாலும் எல்லாருமே ஸ்மால் கேட்டகரியில செயல்படுறாங்க. இந்த பகுதி சிஆர்ஐ, ரூட்ஸ், பிரிக்கால், டெஸ்மோ, எல்ஜிபி போன்ற பெரும் நிறுவனங்களுக்கு பக்கத்துல தாங்க இருக்கு. அந்த நிறுவனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை தயாரிப்பதுல சிஏ சங்க உறுப்பினர்கள் பலர் தான் பங்கு பெறாங்க. அது மட்டும் இல்லாம பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி, கிச்சனுக்கு தேவையான உபகரணங்கள், அட்டைப்பட்டி உற்பத்தி, பிரிண்டிங் மிஷின், பலவித பேப்ரிகேஷன் வேலைகள், கன்ஸ்ட்ரக்ஷன் உபகரணங்கள், மின்முலாம் பூச்சி தொழிற்சாலைகள், லேசர் கட்டிங், சிஎன்சி மிஷின்கள், ஆட்டோமேஷன் மற்றும் ரோபோட்டிக்ஸ், கிரைண்டிங் போன்ற பல்வேறு துறைகள்ல சிஏ உறுப்பினர்கள் தாங்க ஈடுபட்டு வராங்க. இந்த நிறுவனங்களால தயாராகிற உதிரி பாகங்கள் தான் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவில பல்வேறு பகுதிகளுக்கும் செல்லுது. பெருமையோட சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குங்க. மத்திய விண்வெளி ஆய்வகமான இஸ்ரோ பயன்படுத்துற உதிரி பாகங்களும் இந்த பகுதிகளில் தான் தயாரித்து அனுப்பப்படுது. அதே போல ரயில்வே துறை, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், திருச்சி பெல் போன்ற பொதுத்துறை நிறுவனங்களுக்கும், இந்திய ராணுவ தளவாடங்களுக்கும், நேவி கப்பல் துறைகளுக்கும் இந்த உறுப்பினர்கள் தான் உதிரி பாகங்களை தயாரித்து வழங்கிட்டு வராங்க. உங்களோட பணிகளும் சாதனைகளும் ஏராளம். எடுத்துக்காட்டா ஜிஎஸ்டி பங்களிப்பு, மின்கட்டண உயர்வு போன்றவைகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு சேர்த்தது மற்றும் இப்பகுதியில் உள்ள உறுப்பினர்களை ஒன்றிணைத்து தொழில் வளர்ச்சிக்கான குழு ஒன்று அமைத்தது, இப்படின்னு பல விஷயங்கள் இருக்குங்க. இந்த வளர்ச்சி பயணத்துல மேலும் ஒரு சிறப்பை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆண்டு கோவை தொழில் வளர்ச்சி அப்படின்ற சிறப்பு இதழ் ஒன்றை வெளியிட போறாங்க. இந்த இதழோட முக்கிய நோக்கமே கோவையோட தொழில்துறையை பிரதிபலிக்கிறது மட்டுமில்லாம உற்பத்தி, வணிகம், சேவைத்துறை மற்றும் தொழில் உற்பத்தியில ஈடுபட்டுள்ள இந்த உறுப்பினர்களோட நிறுவனங்களை அனைவருக்குமே அறிமுகப்படுத்துறது தான் சின்னவேடம்பட்டி இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன். இன்று கோவை மாவட்டத்தின் குறிப்பிடத்தக்க தொழில் அமைப்புகளில் ஒன்றாக வளர்ந்து வருகிறது. மேலும் பல்வேறு தொழில் முனைவோர் நலனுக்காக கோயம்புத்தூர் எம்எஸ்எம்இ நெக்ஸ்ட் உருவாக்கப்பட்டு உறுப்பினர்களின் தொழில் முன்னேற்றம், புதிய முதலீட்டு வாய்ப்புகள், அரசு திட்டங்களின் பயன், தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் தொழில் சார்ந்த விழிப்புணர்வை உருவாக்குவதில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டில் சின்னவேடம்பட்டி இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷனால் செய்யப்பட்ட வெற்றிகரமான பணிகள் ஏராளம். அவற்றில் சில: மத்திய ஜிஎஸ்டி அலுவலகத்தில் எம்எஸ்எம்இ ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு தொழில்துறை தற்போது எதிர்கொண்டுள்ள முக்கிய பிரச்சனைகளை எடுத்துரைத்தது. எஃகு, காப்பர் விலை உயர்வால் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்ட போது அதனை எதிர்த்து அரசிடம் கோரிக்கை வைத்தது. சோலார் மேற்கூரைக்கு சலுகை வேண்டும் என்பதை அரசின் கவனத்துக்கு எடுத்துச் சென்றது. கோவை வடக்கு பகுதியில் இன்குபேஷன் சென்டர் அமைக்க முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்தது. கோவை மாவட்ட ஏற்றுமதி மேம்பாட்டு குழு கூட்டம் நடத்தியது. கொங்கு மண்டலத்தின் தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய அமைச்சர் செங்கோட்டையனிடம் கோரிக்கை வைத்தது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்த்தும் வகையில் தங்களது உறுப்பினர்கள் மற்றும் தொழிலாளர்களின் நலனில் அக்கறை கொண்டு சிஏஏவினால் மெடிக்கல் செக்அப் கேம்ப் நடத்தியது. கோடை காலத்தில் பொதுமக்களின் நலனிலும் அக்கறை கொண்டு நீர்மோர் பந்தல் நிறுவியது. நமது உறுப்பினர்களின் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான டிஜிட்டல் வெப்சைட், எக்ஸ்போ, கருத்தரங்குகள், பயிற்சி பட்டறைகள் என பல முன்னெடுப்புகளை பெரும் தொழிற்சங்கங்களுக்கு நிகராக வழங்குவது. தற்போதைய காலகட்டத்தில் ஒரு அசோசியேஷன் என்பதை உருவாக்குவதும் அதனை சிறப்பாக செயல்படுத்துவது என்பதும் ஒரு சாதாரண காரியமில்லை. ஆனால் அதனை அசாதாரணமாகவும் வெற்றிகரமாகவும் வழிநடத்தி வரும்
பெருமை நம் தலைவர் திரு தேவகுமார் அவர்களையும் மேலும் அதற்கு உறுதுணையாக இருக்கும் ஈசி மெம்பர்ஸ்களையுமே சாரும். தொழில் முனைவோர்களுக்கு நேரம் என்பது பொன் போன்றது. அந்நேரத்தை நமது சிஏவின் வளர்ச்சிக்காகவும் நமது நாட்டின் வளர்ச்சிக்காகவும் செலவிட்டு வரும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துகளும் நன்றிகளும். நமது தலைவர் திரு தேவகுமார் அவர்கள் கூறியது போல நமது பகுதியின் வளர்ச்சியும் கோவையின் முன்னேற்றமும் ஒன்றோடொன்று இணைந்தவை. அதற்காக அனைத்து உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவது நமது மிகப்பெரிய பலமாகும். இந்த ஒற்றுமையையும் சேவை மனப்பான்மையையும் மேலும் வலுப்படுத்தி வருங்காலத்திலும் சிஏ மற்றும் கோயம்புத்தூர் MSME NextG ஆகிய அமைப்புகளை தமிழ்நாட்டின் முன்னணி தொழில் அமைப்புகளாக உயர்த்த அனைவரும் தொடர்ந்து ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒற்றுமையே தொழிலின் வலிமை, புதுமையே வளர்ச்சியின் அடித்தளம். வலிமையான MSME, வளமான தமிழகம், வளர்ந்த இந்தியா.